எல்லாரும் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு தேவையான பஸ்ஸை தான் தேடுவாங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை தேடி போய்கிட்டு இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்குள்ள நிறைய பஸ் ஸ்டாண்டை கட்டி வச்சிடுறாங்க. எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுனே தெரியல. இப்ப கூட பாருங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். இந்த பஸ் ஸ்டாண்டு தானா? இந்த பஸ் ஸ்டாண்டு தான் நினைக்கிறேன். பஸ் இந்த பக்கம் என்ன வெளியே வருது? அப்போ உள்ள போறதுக்கு எந்த பக்கம்? என்ன அந்த பக்கமும் வெளியே வருது? அப்ப உள்ள எந்த பக்கம்டா போறது? நான் உள்ள போறதாண்டா வழி. ஏதோ ஒரு பக்கம் உள்ள போவோம். போய் ஆளுங்களை ஏத்துனா போதும். அப்புறம் என்ன பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு பஸ் இங்கானா? நான் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கேன். இது பஸ் ஸ்டாண்டு தானா இல்ல வேற ஏதாவதடா? ஒன்றும் புரியலையே. ஆளுங்களையும் ஒருத்தனையும் காணோம். இந்த பக்கம் ஏதோ வழி போகுது. அந்த இருக்காங்களே, அந்த பார்த்துட்டேன் ஆளுங்க பார்த்துட்டேன். நம்ம பஸ்ஸுக்கு தான் வெயிட்டிங்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியதுதான். என்ன வழியை காணோம்? என்ன இங்க 2 வழி போகுது? எந்த பக்கம் போறது? நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டா இருக்கும் போல இருக்குது. பரவாயில்ல, ஊருக்கு வெளியே கட்டினாலும் பெரிய பஸ் ஸ்டாண்டா கட்டி வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணுதான், இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்டை கட்டினாங்க, ஒரு பஸ்ஸையும் காணோம், ஆளுங்களையும் காணோம். பஸ் ஸ்டாண்டுனா எப்படி இருக்கணும்? கஜன்னு பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு பஸ் சவுண்டு ஆரன் சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இல்லைனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. சரி, நமக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, அவங்கள ஏத்திட்டு அப்படியே போவோம். காந்திபுரம் ரயில் நிலையம். காந்திபுரம் ஏறுங்க. எப்பா லேடிஸ் பஸ்ஸுப்பா, ஃப்ரீப்பா, எல்லாம் ஏறுங்கப்பா சீக்கிரமா. யோ, லேடிஸுக்கு தான் ஏன் ஃப்ரீ? லேடிஸ் கெட்டப் போட்டு வரவங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. பல பேர் லேடி கெட்டப் போட்டு வந்து ஏறிக்கிட்டு இருக்கீங்க. இருங்கடா, கண்டுபிடிச்சு எல்லாம் திறக்கி விடுறீங்களே. வர நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது பஸ்ஸுக்கு டிரைவரா ஓடிடலான்னு பார்த்தா இந்த பஸ் நம்ம தலையிலே கட்டிட்டாங்க. வேற பஸ் எதுவுமே போக முடிய மாட்டேங்குது. இந்த பஸ்ஸுக்கு நீ தான் டிரைவரு, வேற பஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, இந்த பஸ் நீ தான் ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பஸ்ஸுக்கு நம்மளை நேர்ந்து விட்டாங்க கடைசியில. சரி, என்ன பண்றது, இந்த பஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தலையில எழுதிருக்கு போல இருக்குது. வேற எந்த பஸ்ஸும் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற பஸ்ஸை வச்சு பொழப்ப ஓட்ட வேண்டியதுதான். பரவாயில்லையே, பஸ் ஸ்டாண்டை விட்டு சீக்கிரமா வெளியே வந்துட்டோம். உள்ள போறதுக்கு தான் லேட்டு, வெளியே வர ரொம்ப ஈஸி. ஐயோ ஆம்புலன்ஸ் காரன் இடிச்சுட்டே. நீ என்னடா? இந்த பைக்காரனுங்க நம்ம பஸ் முன்னாடி விழுந்து அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், கோயில் வாசல்ல போய் விழுந்து உருणाச்சு ஏதாவது புண்ணியமாச்சும் கிடைக்கும்டா. வந்துட்டான் நம்ம பஸ் முன்னாடி விழுந்து உருள்றதுக்கு. பயப்புள்ள என்ன பிளான் பண்ணி வந்தான்னு தெரியலையே. ஒருவேளை ஏதாவது காசு பறிக்கலான்னு வந்திருப்பானோ. நம்ம கிட்ட ஏது காசு? நம்மளே ஆல்ரெடி ஃப்ரீல ஓடிக்கிட்டு இருக்குது. இதுல காசு கேட்டான்னா அப்படியே நீ ஃப்ரீயா வேணா வாப்பா, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் இறக்கி விடுற அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டு வந்துட வேண்டியதுதான் பேசாம. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பூந்து வெளியே வரத்துக்குள்ள மூச்சு முட்டுதுரா சாமி. டேய், ஐயோ சிக்னல் நிக்காம வந்துட்டனே. சரி, ஃப்ரீ பஸ் தானே, ஃபைன்லாம் போட மாட்டாங்க, நம்ம வாட்டுக்கு போவோம். நல்ல நேர் ரோடு, நல்லா ஸ்பீடா அழுத்தி பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான். ஐயோ, ஸ்பீடா மட்டும் போக கூடாதுங்க. நல்ல நேர் ரோடு, அப்படிலாம் ஸ்பீடா போனோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டியில் இருக்க ஒவ்வொரு பாட்டா கலந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருது. அப்புறம் எல்லாத்தையும் பொறுக்கி வண்டிக்குள்ள போட்டா பேசஞ்சர்ஸ்லாம் என்ன கேட்குறாங்க, இது என்ன காயிலாங்கடை நினச்சிக்கிட்டு இருக்கியா இல்லை ஆளுங்களை ஏற்றிட்டு போகிற பஸ் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் ஏற்றி இங்கே போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை